தாந்தேராஸ் வந்து நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு வந்து நம்ம யம தீபம் ஏத்தக்கூடிய ஒரு நாள். இந்த யம தீபம் இன்னைக்கு எதுக்காக ஏத்துறோம் இந்த திரையோதசியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் இந்த மகாலயபக்ஷ காலத்துல வந்து இந்த பூலோகத்துல நம்ம கூட இருக்காங்க. திரும்பவும் இவங்கள வந்து அந்த பித்ருலோகத்திற்கு அனுப்பக்கூடியது. ஸோ இன்னைக்கு யம தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம். தாந்தேராஸ் வந்து லக்ஷ்மி பூஜை பண்றது. ஸோ இருளை நீக்கி ஒளி வருவது அப்படிங்கிறது தான் தீபாவளியே. இந்த திரையோதசியில அதுவும் சனிக்கிழமை இந்த சனி மகா பிரதோஷத்துல வந்து நமக்கு எந்த விதமான துர்மரணங்கள் குடும்பத்தில் வராமல் இருப்பதற்கும், ஆயுள் ஆரோக்கியங்கள் நமக்கு மேம்படுவதற்கும் இந்த யம தீபம் ஏத்துவோம். ஸோ இதை வந்து கோதுமை மாவுல ஏத்த சொல்றாங்க. கோதுமை மாவுல 4 முகம், அதாவது 4 திக்குகளுக்கு 4 முகமாக இந்த கோதுமை மாவுல செய்த தீபத்தை நம்ம வாசல்ல தான் வைக்கணும், வீட்டுல வைக்கக்கூடாது. ஸோ வெளியில வந்து நம்ம 4 முகமும் 4 ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் 4 முகமும் இந்த தீபம் எரியணும். ஒரே ஒரு தீபம் ஏற்றினாலே போதுமானது. ஸோ தாந்தேராஸ்ல நீங்க யம தீபம் ஏற்றி குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆயுள் விருத்தியை செய்யலாம்.